Hi guys, welcome back to our channel TNPC Kingdom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் அதோட டிமாண்ட், அதுக்கப்புறம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அப்புறம் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டியூட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. The fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Articles 12 to 35. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. Originally, the Constitution provided for 7 fundamental rights. At present, there are only 6 fundamental rights. Fundamental rights என்றது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மற்ற டாபிக்ஸை விட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல இருக்கு. இதோட ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 12 to 35ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு எது எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து. அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது தலைவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துதான் நமக்கான சட்டத்திட்டங்களை வகுத்தாங்கன்னு நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவங்க எந்த நாட்டுல இருந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ ஒரிஜினலா அந்த கான்ஸ்டிடியூஷனை போடும்போது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் பிரசன்டா தேர் ஆர் ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்க இப்ப 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் வீடியோ போக போக எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னு நம்ம போகும்போது பார்க்கலாம். Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. So இந்த Part 3 Constitution இதை நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்னா கார்ட்டான்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அதாவது இந்தியாவின் உரிமை சாசனம் அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கே ஒரு மக்களுக்கான உரிமை சாசனம். அதாவது இந்த மன்னர்கள்லாம் உட்காருவாங்க இல்லையா சேர், அந்த மாதிரி மக்களுக்கான உரிமை அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னா கிங் ஜான் அப்படின்றவர், இங்கிலாந்தை சேர்ந்த யூகேவை சேர்ந்த கிங் ஜான் என்றவர் 1215ல இந்த வேர்டை காயின் பண்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் புக்ல கிடையாது. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி தான் இந்த பார்ட்லயுமே நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ வீடியோஸ் வரும்போது இன்ஃபர்மேஷனை நடுவில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், while fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. எல்லா மக்களுக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தாலும் சில உரிமைகள் மட்டும் இந்தியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, a right is an order or command issued by the court in writing under its seal. It is in the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. Both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of rights. That is why the Supreme Court is called the guardian of the Constitution. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஏன்னா இப்போ நமக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா மத்த ஒரு திட்டங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம லாஸ்ட் பார்ட்ல சிட்டிசன்ஷிப்புக்கு ரூல்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எதனா நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த உரிமை நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம நேரா நீதிமன்றத்துக்கு போகலாம். ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு, அதாவது சப் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி கோர்ட்ஸ்க்கு போகலாம். பட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் எதனா ஒரு பிரச்சனை, இந்த உரிமை எனக்கு கிடைக்கல, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம நேரா ஆர்டிகல் 32 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்கே போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு 5 விதமான பரிசீலனைகளை கொடுக்கும். அந்த பரிசீலனைகளை பார்லிமெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஏத்து அவங்க நடக்கணும். என்ன பரிசீலனை பாத்தீங்கன்னா, சில சட்ட திட்டங்களை ப்ரொஹிட் பண்ணிடுவாங்க. இது இப்போதைக்கு நடைமுறையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஹிட் பண்ணிடுவாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் இந்த மாதிரி 5 ரைட்ஸ் இருக்கு.
அதை வந்து பார்லிமெண்ட் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு கீழே வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர், Article 32 is the heart and soul of Constitution. கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், நமக்கு மத்த உரிமைகளோ இல்ல எதனா ஒரு சட்டத்திட்டங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நார்மலா சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நம்மளை சுத்தி இருக்க நீதிமன்றங்களுக்கு போலாம். ஆனா இந்த ஆர்டிகல் 32 படி நம்ம எந்த கோர்ட்டுக்கு போலாம், அதாவது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே நமக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஆர்டிகல் 32 படி நம்ம நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் சொல்றாங்க. எப்படி நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து நம்மளோட இதயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த நாட்டுல வாழ்றதுக்கு நமக்கு உரிமைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலயே எதனா ஒரு பிரச்சனைனா அதை வாங்கி கொடுக்கறது எது? ஆர்டிகல் 32 தானே. அதனாலதான் அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. நெக்ஸ்ட், சில இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்போசா கூட நம்ம வந்து சில இதை வந்து நம்ம வந்து கையாளலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேஃப்கார்ட் பீப்புள்ஸ் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது சில இடத்துல வந்து அந்த தப்பை வந்து அவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஆனா வந்து அந்த நபர் வந்து கைதாவாரு. அதுல இருந்து தடுக்கிறதுக்கு வந்து ஹேபஸ் கார்பஸ் மனுவை வந்து நம்ம போடலாம். மந்தமஸ், it protects the petitioner who requires legal help to get his work done by respective public authorities. அதாவது நம்ம கவர்மெண்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னா அது வந்து மூவ் ஆன் ஆகவே இல்லை அப்படின்னா, அது மூவ் ஆன் ஆகவே இல்லைன்றதுக்கே நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டு நம்ம வந்து அதை வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வச்சு அதை நம்ம வந்து லீகலா வந்து ஹெல்ப் கேட்டு அந்த வேலையை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷன். It prohibits a subordinate court from acting beyond its jurisdiction. அதாவது கீழ் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி அந்த நீதிமன்றம் வந்து எந்த ஒரு செயலையும் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து உதவியா இருக்கு. நெக்ஸ்ட், certiorari. It quashes an order issued by an subordinate court by overstepping its jurisdiction. அதாவது இப்ப நம்ம ஒரு சப் கோர்ட்க்கு போயிருப்போம், அங்க நமக்கு ஒரு queryயோட போயிருப்போம், அங்க நமக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும், பதில் கிடைச்சிருக்கும். பட் நான் அந்த பதில்ல வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல, எனக்கு வந்து மேல போகணும் அப்படின்னா அதை நம்ம வந்து மேல்முறையீடு செய்யறோம் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்து என்ன கேட்கும்னா அந்த மனுவை வந்து பரிசீலனைக்கிறதுக்கு அந்த ஆவணங்களை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆவண கோட்பாடு. அந்த சர்டிபிகேட்ஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து certiorari. Quo warranto. It prevents usurpation of public office through illegal manners. அதாவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆர் பப்ளிக் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி அரசாங்கத்தை சார்ந்த அலுவலகங்களை வந்து நம்ம எந்த ஒரு இல்லீகல், அதாவது தவறான முறையில நம்ம வந்து கைப்பற்ற முடியாது. இதை வந்து தடுக்கிறதா என்னன்னா கியோ வாரண்டோ அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சில இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்து நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருவாங்க. அது யாரால பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, when the president makes a proclamation of emergency under article 352, the freedoms guaranteed under article 19 are automatically suspended. அதாவது சில இடத்துல வந்து இந்த நபருக்கு வந்து இந்த விதி ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து ப்ரொஹிப் பண்ணிடுவாரு. ஸோ அது வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து பாஸ் பண்ணாருன்னா பார்லிமெண்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352 படி. நெக்ஸ்ட், differences between fundamental rights and directive principles of state policy. So இந்த differences between fundamental rights and directive principles of state policy பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு directive principles of state policyனா என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டு நெக்ஸ்ட் இந்த டேப்லர் காலம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
நம்ம பிரசண்டா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து போடும்போது 7 ரைட்ஸ் இருந்தது. பட் பிரசண்டா 6 ரைட் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி. அதாவது ரைட் டு ஈக்வாலிட்டினா எல்லாருமே வந்து சமம். அந்த ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் கீழே வந்து ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 14 வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். அந்த சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது. அதே மாதிரி யாருக்கும் வந்து சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படாது. ஒரு குற்றம் நம்ம போயிட்டோம், அந்த சட்டத்துக்கு கீழே என்ன ஒரு தண்டனையோ இல்ல என்ன ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் இல்ல எதனா ஒரு ஃபைன் கட்டணும் அப்படின்னாலுமே அதெல்லாமே எல்லா மனுஷங்களும் செஞ்சுதான் ஆகணும். சிறப்பு பரிசீலனைகள் ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 வந்து prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. அதாவது ஒரு மனுஷங்களுடைய ஜாதி, மொழி, பாலினம் இல்ல அவங்க பிறந்த இடத்தை வச்சு அவங்கள வந்து பாகுபாடு பார்க்கறது வந்து தப்புன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு அரசு வேலைக்குன்னு போகும்போது எல்லாருக்குமே வந்து சமமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட வேண்டும். இவங்களாம் தான் அப்ளை பண்ண முடியும், இவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 16. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதாவது தீண்டாமை. ஜாதி கோட்பாடுலயோ இல்ல மத கோட்பாடு கீழேயோ வந்து தீண்டாமை இல்லாம இருக்கணும், அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். அதாவது அரசாங்கம் எந்த ஒரு விருதுகளையும் வழங்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது மிலிட்ரி அப்புறம் அகாடமிக் தவிர மற்ற எதுக்குமே வந்து டைட்டில்ஸ் வந்து அதாவது பிரைசஸ் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து வழங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. பட்டங்கள் வந்து வழங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம். அதாவது ஆர்ட் 19ல இருந்து ஆர்ட் 22 வரைக்கும் இருக்கு. ப்ரீவியஸா வந்து இதுல வந்து 4 லாஸ் தான் இருந்தது. இதுல வந்து ஆர்ட் 21A வந்து நடுவுல வந்து ஆட் பண்ணது. அதை நான் வந்து ப்ரொசீட் பண்ணும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அதாவது இந்த ஆர்டிகல் 19ல ஒரு தனி நபருக்கு 6 விதமான உரிமைகளை வந்து கொடுக்கறாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம ஒரு தனி நபர் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, என்ன ஒரு வெளிப்படுத்தணும், நம்ம உணர்ச்சியை என்ன வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து யாருடைய தடையும் இல்லாம நம்ம வந்து பேசலாம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. நம்ம வந்து எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டுறதுக்கோ இல்ல எந்த ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்கிறதுக்கோ நமக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அசோசியேஷன். நமக்கு எந்த ஒரு கம்பெனிஸ், சங்கங்கள், நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ். இது ரெண்டுமே வந்து சேம் தான். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ இல்ல இன்னொரு ஊருக்கோ இன்னொரு கண்ட்ரிக்கோ நம்ம வந்து மாநிலங்களுக்கோ போறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நம்ம ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கும் ஃப்ரீடம் இருக்கு. அங்க போய் தங்கறதுக்கும் ரெசிடென்ட் ஆகிறதுக்குமே நமக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். எந்த ஒரு துறையை சார்ந்த வேலையும் நம்ம வந்து போய் சேரலாம். அதுல வந்து யாரோடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. இவங்க வந்து இந்த வேலை தான் செய்யணும், இவங்க வந்து இந்த வேலையில சேரக்கூடாது அப்படின்ட்டு இல்லாம யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது சில குற்றங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காம, அதாவது டக்குன்னு போய் அரெஸ்ட் வாரண்ட் இந்த மாதிரி எதுவும் வந்து சடனா வந்து ரியாக்ட் பண்ணாம அதுல இருந்து ஒரு தனிநபரை காப்பாத்துறது தான் வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது பெயில் எடுக்கிற ஜாமீன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல வருது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒரு வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், இது ரெண்டுத்தையும் வந்து பாதுகாக்கிறது தான் வந்து ஆர்டிகல் 21. இந்த ஆர்டிகல் 21க்கு அப்புறம் முன்னாடி இருந்தது வந்து ஆர்டிகல் 22 தான்.
ஆர்டிகல் 21A வந்து நடுவுல வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்து ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 4 தான் இருந்துச்சு. ஆர்டிகல் 21A ஓட சேர்த்து தான் வந்து 5 ஆர்டிகல்ஸ் ஆச்சு ரைட் டு ஃப்ரீடம்ல. இந்த ஆர்டிகல் 21 எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல பண்ணாங்க. இது வந்து இந்த புக்ல இல்ல இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. 2002ல 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணாங்க. இது என்னன்னா ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், எல்லாருக்குமே கல்வி அடிப்படை, இவங்க படிக்கலாம் இவங்க படிக்க கூடாது இந்த அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாம எல்லாருக்குமே கல்வி சமம் அப்படின்ட்டு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இதுவுமே டக்குன்னு அரெஸ்ட் ஆகிறது இல்ல அதுக்கான தண்டனைகள்ல இருந்து ஒரு மனுஷனை வந்து காப்பாத்துறது தான் வந்து ஆர்டிகல் 22. நெக்ஸ்ட் ஆர்டிகல் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன். எக்ஸ்ப்ளோட்டேஷன்னா சுரண்டுதல். ஸோ இந்த ரைட்ல வந்து 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 23 அதுக்கப்புறமா வந்து 24. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். அதாவது மனுஷங்களுடைய உழைப்பை சுரண்டுறது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் லேபர்னா நீ வந்து இந்த வேலையை தான் செய்யணும், இந்த துறையில தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு மனுஷனையும் இன்னொருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க கேட்கும்போது இதெல்லாமா நடக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செருப்பு தைக்கிறோட மகன் வந்து அந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் அவர் வந்து ஒரு டீச்சராவோ டாக்டராவோ என்ஜினியராவோ அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தாலுமே அதை வந்து அந்த ஆசையை வந்து வளர விட மாட்டாங்க, ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ்ட் லேபர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரொஹிட் பண்றது தான் வந்து ஆர்டிகல் 23. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது குழந்தை தொழிலாளர்களை வந்து கண்டிக்கிறது தான் இந்த ஆர்டிகல். நெக்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு ரிலிஜியன். இதுல வந்து 4 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். அதாவது ஒரு தனி நபருக்கு எந்த மதம் பிடித்திருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம், அந்த மதத்தை வந்து அவங்க பின்பற்றலாம், அந்த மதத்துக்கான கோட்பாடுகளை வந்து எந்த ஒரு இது இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம அவங்க வந்து ஃப்ரீயா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்க வந்து இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் கும்பிடணும் அப்படின்ட்டு யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். அதாவது ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்களையோ இல்ல அந்த மதம் சார்ந்த தர்மஸ்தலங்களையோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனிநபருக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலிஜியன். இப்போ நீ இந்த மதத்தை சார்ந்திருக்க, இந்த மதத்தை வந்து சாமி கும்பிடணும் இல்ல வந்து நீ இதுல வந்து எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நீ வந்து கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை வந்து அதுல இருந்து ஃப்ரீடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரிலிஜியன் ப்ரொமோஷனுக்குமே டாக்ஸ் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆர்டிகல் 28 freedom from attending religious instruction or worship in certain educational institutions. அதாவது குழந்தைகளோ இல்ல கல்வி மாணவர்களோ படிக்கிற இடங்கள் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல அவங்க வந்து இந்த மதத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப்ஸை வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்றது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். இதுல வந்து 2 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது மைனாரிட்டிஸ்னா சிறுபான்மை மக்கள், அந்த சிறுபான்மை இதுல வந்து சேர்ந்தவங்க. சிறுபான்மையில வந்து 2 இருக்கு, மைனாரிட்டிஸ்ல 2 இருக்கு, ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு. இதுல யாரா இருந்தாலுமே அவங்களோட மொழியை வச்சோ இல்ல அவங்களோட கல்ச்சரை வச்சோ அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணாம அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ்
minorities to establish and administer educational institutions. அதாவது அந்த மைனாரிட்டிஸ், அதாவது அந்த சிறுபான்மை மக்களை வந்து நீ இதை சார்ந்தவன், அதனால இந்த ஸ்கூல்ல நீ படிக்க கூடாது, இந்த காலேஜஸ்ல நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படிப்பு சார்ந்ததுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் ஆர்டிகல் 30. ஸோ நம்ம இது வரைக்கும் 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். 6th ஒன் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அதுல வந்து ஆர்டிகல் 32 இருக்கு. இட் அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரீட்ரெஸரல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இப்ப நம்ம பார்த்த எல்லா 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அதை எடுத்துக்கிட்டு நம்ம நேரா ஆர்டிகல் 32 போய் அங்க நம்ம அதுக்கான பதில வாங்கிக்கலாம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், ஃபண்டமெண்டல் ரைட் 6. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பில்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒன்னு டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ற ஃபண்டமெண்டல் ரைட்டை தான் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுல இருந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 31. இதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல டெலீட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல வந்து அதை டெலீட் பண்ணாங்க. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு அதை வந்து லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஆர்டிகிள் 300A பார்ட் 12 வந்து பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு லீகல் ரைட், அது வந்து ஒரு லீகலா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்ப இதுல நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா, நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு எதனா பிரச்சனைனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிகல் 32 படி நம்ம வந்து நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் ஜஸ்டிஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, DPSP. The directive principles of state policy are enumerated in Part 4 of the Constitution from Articles 36 to 51. இந்த DPSP இதை ஷார்ட் ஃபார்மா நம்ம பெருசா சொல்றதுக்கு ரொம்ப லாகிங்கா போகுது. ஸோ நம்ம ஷார்ட்டா வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லிக்கலாம். இந்த டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதுல ஆர்டிகல்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. இந்த டிபிஎஸ்பினா என்னன்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறினா நமக்கு அதுல எதனா ஒரு ஃபைனோ இல்ல தண்டனைகளோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா கவர்மெண்ட் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் நமக்கு டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இதோட சோர்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் வகுக்கிறதுக்கு முன்னாடி தலைவர்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் பரிசீலனை பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அப்படி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு எது வந்து சோர்ஸா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து தான் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்திருக்கு. அயர்லாந்து நாடே வந்து எந்த நாட்டுல இருந்து இந்த கான்செப்ட் எடுத்ததுன்னா ஸ்பானிஷ் நாட்டுல இருந்து இந்த கான்செப்டை எடுத்தது. ஸோ ஸ்பானிஷ்ல இருந்து அயர்லாந்து எடுத்தாங்க, அயர்லாந்துல இருந்து நம்ம இந்திய நாடு எடுத்திருக்கு. So, the Constitution does not contain any classification of directive principles. However, on the basis of their content and direction, they can be classified into 3 broad categories. அதாவது socialistic, Gandhian and liberal intellectual. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து 3 விதமா பிரிக்கலாம்னு சொல்றாங்க. சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல் இன்டெலெக்சுவல் சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. டிபிஎஸ்பி வந்து எத்தனை டைப்ஸா பிரிக்கலாம்னு கேக்குறாங்க. 3 விதமா பிரிக்கலாம். சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கலாம்னு சொல்றாங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட்ஸ். அதாவது நமக்கு எதனா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல எதனா ஒரு பிரச்சனைனா நம்ம நேரா கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்கலாம். கோர்ட் வந்து சில லாஸ் வந்து ப்ரொசீட் பண்ணி நமக்கு அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ஆனா இதுல வந்து எந்த ஒரு கோர்ட்ஸும் வந்து நமக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. But they are fundamental for the governance of the country. நான் அது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நாட்டோடைய கவர்மெண்ட் வந்து அவங்களோட கவர்னன்ஸை எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு தான் இது வந்து ஃபண்டமெண்டலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கான சோஷியல் வெல்ஃபேரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க.
Dr. B.R. Ambedkar described these principles as novel features of the Indian Constitution. அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோடைய நோவல் ஃபீச்சர்ஸ் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவர் வந்து ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணாரு. டிபிஎஸ்பியை வந்து நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துலயும் கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷன்ஸ்ல ரெண்டுமே இருக்கும். மேபி ரெண்டுமே இருந்ததுன்னா மாத்தி கிளிக் பண்ணிடாதீங்க, கிளியரா இருங்க. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம டிபிஎஸ்பி பார்த்துட்டோமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ நம்ம அந்த டேப்லெட் காலம் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். Differences between fundamental rights and directive principles of state policy. Fundamental right. It was derived from the Constitution of the USA. Directive principles of state policy la it was drawn on the model of Constitution of Ireland. Fundamental rights வந்து USA ல இருந்து டெரைவ் ஆச்சு. அமெரிக்கா, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. Even the government cannot take away or abrogate these rights. கவர்மெண்டாலேயே இந்த ரைட்ஸை வந்து எடுக்கவோ நீக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. These are mere instructions to the government. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்படிதான் நீங்க வந்து அந்த நாட்டு மக்களை வழி நடத்தணும் அப்படின்றது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். These are enforceable by a court of law. These are not enforceable in any court. நமக்கு இதுல எதனா ஒரு பிரச்சனைனா நம்ம கோர்ட்டுக்கு போய் அவங்க கிட்ட இருந்து மறுபரிசீலனை கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம அதை வச்சு நம்ம கோர்ட்டுக்குலாம் போக முடியாது. கோர்ட்டோட தலையீடு இதுல இருக்கவே இருக்காது. These have legal sanctions. இது வந்து சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது. These have moral and political sanctions. இது வந்து பாத்தீங்கன்னா மாரலா, அதுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கலுக்கான சாங்ஷன்ஸ் தான் இருக்கு. இது வந்து லீகல்ல வந்து அடங்கவே அடங்காது. These rights strengthen political democracy in the country. இது வந்து அரசியல் நாட்டோட அரசியலை மேன்மேலும் வளர்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து மக்களுடைய சமுதாய அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸிக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த டாபிக்கை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கதான் விட்டோம். The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. அதாவது 86 Amendment Act 2002 படி என்னன்னா ஆர்டிகல் 45 மாத்திருக்காங்க. ஆர்டிகல் 21A என்னவா மாத்திருக்காங்கன்னா எலிமெண்டரி எஜுகேஷன் அ ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்திருக்காங்க. அதாவது 6 வயசுக்கு the amended directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6. 6 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் வந்து சீரான கல்வியை அடையணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கவர்மெண்ட் வந்து நமக்கு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமைகளை கொடுக்குது. திருப்பி நம்ம கிட்ட இருந்து என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கடமைகளை தான் கேக்குது, டியூட்டிஸை தான் கேக்குது. ஆனா இதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல நமக்கு எதனா குறை இருந்ததுன்னா நம்ம நேரா கோர்ட்டுக்கு போய் அதை வந்து நம்ம ஜஸ்டிஸ் பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அது வந்து ஜஸ்டிசபிள். பட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது, ஜஸ்டிசபிள்லாம் கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நீங்க இதை கட்டாயமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்டும் பண்ண கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டியூட்டிஸ்ன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். The fundamental duties in the Indian Constitution are inspired by the Constitution of former USSR Russia. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வர மாதிரி தான். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இப்ப நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே, அதாவது ஜனவரி 1950 வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்மே வந்து இன்க்ளூட் ஆக கிடையாது. இது வந்து 1976 the காங்கிரஸ் பார்ட்டி செட் அப் த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது 1976 காங்கிரஸ் பார்ட்டில சர்தார் ஸ்வரன் சிங்ன்றவர் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு.
42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizens to our constitution called fundamental duties. So அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, 42nd Amendment Act of 1976ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா நம்ம சிட்டிசன்ஸோட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இத வந்து எதுல ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, this amendment added to a new part, namely part 4A. அதாவது ஏன் வந்தாலே அது வந்து புதுசா தான் வந்து ஆட் ஆயிருக்கும், அது வந்து எதோடையும் சேர்ந்து இருக்காது. ஓகேங்களா, இத வந்து எதுல ஆட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ 4Aல ஆட் பண்ணிருக்காங்க. This new part consists of only one article, that is Article 51, which for the first time specified a code of 11 fundamental duties of the citizens. இந்த பார்ட் 4Aல வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 4Aல எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கு. அந்த ஆர்டிக்கல் வந்து 51A. அந்த 51Aல வந்து பாத்தீங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா 1976ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை போடும்போது 11 கிடையாது, அதுல வந்து 10 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா புதுசா வந்து அதுக்கப்புறம் போக போக தான் வந்து இன்னொரு டியூட்டியை வந்து ஆட் பண்ணாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1976 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வச்சு இந்த ஆக்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணி இப்போ பிரசன்டா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். To abide by the constitution and respect its ideals and institutions, the national flag and the national anthem. ஒரு சிட்டிசனா அந்த நாட்டுல வாழ்ற சிட்டிசன் என்ன பண்ணணும், அந்த மக்கள் என்ன பண்ணணும்னா அரசு சார்ந்த அலுவலங்கள், அதுக்கப்புறம் அரசு கொடி, நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. To cherish and follow the noble ideals which inspire the national struggle for freedom. அதாவது நாடு வந்து சுதந்திரத்துக்கு போராடுற சூழ்நிலையில அவங்களோட ஐடியல்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து செரிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், to uphold and protect the sovereignty, unity and integrity of India. இந்தியால வந்து ஒற்றுமையும் அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, சோவரனிட்டி இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், to defend the country and render national service when called upon to do so. அதாவது நாட்டு பாதுகாப்புக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து தேச பணியை வந்து செய்யறதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், to promote harmony and the spirit of common brotherhood among all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. நம்ம வந்து சம மொழிய இல்லைன்னா இன்னொரு மொழியை சார்ந்த பெண்களை வந்து எப்பவுமே வந்து தரக்குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. மத்த மாநிலங்களையோ இல்ல மத்த மதத்தை சார்ந்தவங்களையும் நம்ம வந்து தரக்குறைவா வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம எப்பவுமே எல்லாருமே வந்து சமமா வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. To value and preserve the rich heritage of our composite culture. நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் நம்ம வந்து எப்பவுமே மதிக்கணும், அதை வந்து போற்றணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. To protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. நம்மள சுத்தி இருக்க இயற்கை வளங்கள், காடுகள், ஆறுகள், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், அதுக்கப்புறமா வந்து லிவிங் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுங்களுடைய தரத்தையும் வாழ்வு திறனையும் வந்து நம்ம வந்து உயர்த்தணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. To develop scientific temper, humanism and the spirit of inquiry and reform. அதாவது சயின்டிபிக் டெம்பர்னா அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், அதுக்கப்புறமா வந்து ரிஃபார்ம்னா வந்து ஒரு பிரச்சனையில இருந்து முடிவு கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. To safeguard public property and to abjure violence. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா
பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ், அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் வர மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து வயலன்ஸ்ல நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், to strive towards excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to higher levels of the endeavor and achievement. நம்ம வந்து இந்த நாட்டை வந்து உயர்த்துறதுக்கு தனி மனிதனாவும் சரி கூட்டாவும் சரி நமக்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு இந்த நாட்டை வந்து நம்ம வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன், இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த 10மே வந்து 1976 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் பேசிக் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல ஆட் பண்ணது. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, to provide opportunities for education to his child or what between the age of 6 and 14 years. The 86th Constitutional Amendment Act 2002 has also introduced the 11th fundamental duty under 51A, under which all citizens of India or parents shall provide opportunities for education to their children between age of 6 and 14 years. அதாவது 6 வயசுல இருந்து 14 வயசு உள்ள இருக்க குழந்தைகளுக்கு கட்டாயமா அவங்களோட பெற்றோர்களும் அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கமும் வந்து கண்டிப்பா வந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல போடப்பட்ட சட்டத்துல ஃபண்டமெண்டல் டியூட்டியா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னென்ன டாபிக் பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தோம், அப்புறம் டிஃபரன்சஸ் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும், அப்புறம் டியூட்டிஸ் பார்த்தோம். இந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.